ஆடி மாதம் 28ஆம் தேதி நாம் தொடர்ந்து நடத்தி வருகின்ற வன்னியர் சங்க மகளிர் சங்க மாநாடு நடைபெற இருக்கிறது பூம்புகாரிலே. அந்த மாநாடு நம்முடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா தலைமையிலே நடைபெறும். வன்னியர் சங்க தலைவரான நான் வரவேற்பு குழு தலைவராக செயல்படுவேன். பல்வேறு குழுக்கள் அமைத்து அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம். ஏற்கனவே அந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வந்து அன்புமணி வந்து தலைவராக இருந்தது. இப்போ உங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. எங்கே? நம்ம இது அது இளைஞர் சங்க மாநாடு. மகளிருக்காக இது மகளிருக்கான மாநாடு ஏற்பாடுகளை செய்வதற்கு. இப்போ வந்து நான் தான் தலைவர், அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து வழிகாட்டியாக செயல்படுற அன்புமணி சொல்லியிருக்காரு. உங்களுடைய அது அவர் சொல்லியிருக்கிறாரு, அது வரவேற்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் தொடர்ந்து அப்படியே நடத்திக்கிட்டு வந்தாருன்னா நல்லா. சார் நீங்கள் சொல்ல வர்றது இப்போ தலைவராக வந்து அவரே தான் அன்புமணி தான் செயல்படுறான்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஆரம்பத்திலேயே டாக்டர் ஐயா உங்கள் முன்னிலையில் தலைவராக நானே பொறுப்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அன்புமணியை செயல் தலைவரான்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் விடாமல் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு. சார், அந்த உறுப்பினர் கார்டில் படத்தை தான் போட்டு போடுறாரு அவர் அன்புமணி சார். புதிய உறுப்பினர் சேர்க்கையில் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். இந்த இந்த சர்ச்சையில் எப்படியெல்லாம் நடக்கிறாங்கங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். வன்னியர் சங்கம் வந்து அன்புமணியை செயல் தலைவராக பார்க்குதா, தலைவராக பார்க்குதா? வன்னியர் சங்கத்தை பொறுத்த வரையில் தனி, அதுக்கு நான் தலைவர், அவர் நிறுவனர். பாமக தலைவராக அன்புமணியை தலைவராக பார்க்குறீங்களா, செயல் தலைவராக பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்படல. டாக்டர் ஐயா தான் எங்களுக்கு தலைவர். அவர் தான் பொதுக்குழு கூட்டத்துக்கு உச்சப்பட்ட அதிகாரம் டாக்டர் தான் இருக்கு. பொதுக்குழு நிறுவனருக்கே அனைத்து அதிகாரம்னு முன்னாடி ஆரம்ப காலத்தில் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைலாவில் அப்போ இருந்த தலைவர்களே உறுதி செய்த ஒன்று. அதில் நானும் கலந்துட்டேன். அதில் ஐயாவுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுக்குழு கூட்டத்துக்கு டாக்டர் தான் இருக்குது. கூட்டத்துக்கு அவரு தான் இருக்காரு. பொதுக்குழு கூட்ட சம்பந்தமாக ஏதாவது பேசியிருக்கீங்க? இன்னும் பேசலை. 3 வருடம் முடிஞ்சிருக்கு. தலைவர் இப்போ உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகளை ஐயா செய்வார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.